உய்யவந்தம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்க எல்லாரும் கிளம்பியாச்சு. அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இங்கே நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க. வெல்லம் போடாமல் வெண்பொங்கல் மாதிரி தான் இன்றைக்கி வைப்போம். ரொம்ப சந்தோஷமாக இந்த வருஷம் பொங்கல் வச்சோம். ஏன்னா பேரம்பேத்திங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. சென்னையில் இவங்க தாத்தா நிறைய வெரைட்டி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சேமியா ஐஸை பசங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம். திருவிழா டைமில் நிறைய கிடைக்கும். இந்த டைம் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க பாருங்கள். நாங்களும் 2 3ன்னு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பால் நல்லா பொங்கிருச்சு. எல்லோரும் தொட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு அரிசியை போட்டு நல்லா கொலையாக வேக வச்சிட வேண்டியதுதான். இந்த பொங்கல் வேலை அவ்வளோதான். அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கோழியை புள்ளி கொடுக்க ஏற்பாடு பண்ணிடலாம். அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு 2 சேவல் இல்லைன்னா 2 கோழி, அது கூடவே வேண்டுதல் இருந்தால் கடாவும் புள்ளி கொடுப்பாங்க. நானும் என்னோடய பையனும் கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி நெருப்பில் வாட்டி எடுத்துட்டோம். அங்கேயே வெட்டி தர ஆள் இருந்தாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அவங்கக்கிட்டேயே கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஒரு கோழிக்கு 50 ரூபா கேட்டாங்க. சரி ஓகே 2 கோழியும் கட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அப்படியே கருப்பருக்கு சதுரகாய் உடைச்சிட்டு அவரையும் நல்லா வேண்டி கும்பிட்டுட்டு பொங்கலை எடுத்துக்கிட்டு அம்மனை பார்க்க கிளம்பியாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாட்டுக்கோழி ரசம் சுக்கா இதெல்லாம் சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி போல் தேர் பார்க்க கிளம்பிட்டோம். தேர் ஊர்வலம், அழகு போட்டு பறவை காவடி, பால் குடம், தீச்சட்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சுங்க. ஐயோ 2 கண்ணு பத்தாது. இது எல்லாமே ஷார்ட்ஸில் போட்டிருக்கு பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.